ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு எப்படியும் ஒரு 2-3 நாளாக ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவுக்கு பர்த்டே வந்துருச்சு. அதனால் அந்த வேலைகள்லாம் செய்ய தான் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் வீடியோ போட முடியல. இப்போ மாமாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் காலைக்கும் மாலைக்கும் போய் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கோம். அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது எனக்கு ரொம்பவுமே ஃபீலிங்காக இருக்குது. ஏதோ ஒரு பக்கம் ஒரு கையே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க இருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ யாருமே இல்லை, எல்லாமே நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குங்கிறப்போ ஒரு மாதிரியாக இருக்குது. 2 பசங்களையும் பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரையும் நான் பார்த்துக்கணும். அதனால தான் என்னால் வீடியோவே போட முடியல. யாரையும் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரங்க தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஈவினிங் அவங்கள ஊசி போட கூட்டிகிட்டு போகணும். இப்போ நான் என்னென்ன வேலைகள்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா இந்த வண்டியில் உட்கார வச்சுட்டேன். இப்போ வாங்க, நான் இந்த வீடு எப்படி கிடக்கு அப்படின்னு நீங்கள் பாருங்கள். பர்த்டே வேறு நடந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் மறுநாள்லேருந்து வீட்டுக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை. அன்னையிலேருந்தே நான் ஹாஸ்பிட்டல் வீடுமா தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். யாரும் நம்ம வீட்டில் நமக்கு துணை யாரும் கிடையாது. அதனால் எங்கள் வீடு ஃபஸ்ட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க. இதெல்லாம் வாசல். காலையிலேயே இட்லிலாம் ஊற்றி நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு அந்த பாத்திரமும் இருக்குது. துணி ஊற வச்சுருந்தேன், அதெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்குது. தண்ணி வந்துடுச்சு. பாருங்கள் வீடு எப்படி இருக்குன்னு, எப்படி கிடக்குன்னு பாருங்கள். மாமா தூங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். கையில் ட்ரிப்பு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஃபேன் ஓடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு குளிருது, ஜுரம் வருதுங்கிறதுனால ஃபேன் ஓடக்கூடாது அப்படின்ட்டாங்க. அப்படியே அந்த வேர்வையிலே தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இட்லி ஊற்றி சாப்பிட்டுட்டு போனது எல்லாம் அப்படியே கிடக்கு. இப்போ மணி எப்படியும் என்ன மணி ஆகுதுன்னு தெரியலையே, சரியா 3:30. இங்கே பாருங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருக்கோம். பாத்திரம் கழுவுன பாத்திரத்தை கூட எடுத்து வைக்கவே இல்லை. துணி கிடக்கு பாருங்கள். அவங்க இருந்தாங்க அப்படின்னா எனக்கு துணி துவைச்சி கொடுத்துருவாங்க. துணி அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. கையில் ட்ரிப் வேறு போட்டிருக்காங்க. வீட்டு வேலையும் செய்ய முடியாது. எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். துணி காலையில் ஊற வச்ச துணி வேறு துணி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையுமே நான் இப்போ துவைக்கணும். இப்போ என்ன வேலையில் நீங்கள் பாருங்கள். அதோட நேற்று வாங்கின மீன் வேறு இருக்குது. நம்ம இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் முதல்ல எடுத்துகிட்டு போய் நம்ம பைப்பில் வச்சுட்டு வந்துடுவோம். வச்சுட்டு குழம்பு வைக்கணும். ஏன்னா நேற்று ஈவினிங் பக்கம் வாங்கின மீன் ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. இதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா மீன் வீணாக போயிடும். அதை க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு குழம்பு கூட்டி தாளித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரம் துணி எல்லாத்தையும் நம்ம 4-5 மணிக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கணும். அங்கா இப்போ குழம்பு வைக்க புளி நம்ம ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு குழம்பு கொட்டி அடுப்பில் போட்டு மீன் அஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி ஆகிடும். புளி ஊற வச்சுட்டேன். மிளகாய் தூள் கொட்டி வச்சாச்சு. இப்போ மாமா மிளகாய் தூள் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. அது டப்பாவில் கொட்டி வச்சுருவோம். புளி ஊறிட்டே இருக்கட்டும்.
எப்போதும் மிளகாய்த்தூள் வந்து கடையில் தான் வாங்கிப்போம். கடையிலனா அரைச்சி விற்பாங்க, நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாக. ஒரு அரை கிலோ மிளகாய்த்தூள் வந்து 120 ரூபா போல இருக்குது. நம்ம சின்ன ஃபேமிலி தானே, எங்கள் வீட்டுக்காரங்க நான் மட்டும் தான் இருக்கோம். அதில் வந்து நம்ம அதிகமாக அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து மிளகாய்த்தூள் வந்து இருக்காது, வீணாக போயிடும். அதனால் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான மிளகாய்த்தூளை கடையிலே வாங்கிப்போம். நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பர்த்டேக்காக வந்து மிளகாய்த்தூள் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை தான் வாங்கிட்டு வச்சுருக்காங்க. நான் கொட்டி வைக்காமல் வச்சுட்டேன். இப்போ மிளகாய்த்தூள் இல்லாதனால வந்து மிளகாய்த்தூள் வந்து கொட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்பு வந்து நம்ம வந்து கூட்டிக்கலாம். புளியிலே உப்பு போட்டு வறுத்துக்கலாம். வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயமும் ரெடி கட் பண்ணி வச்சுட்டா சும்மா சிம்பிளாகவே குழம்பு சீக்கிரமாக வச்சிடணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அடுப்பை வந்து நல்லாவே எரிய வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ரொம்ப வேகமாக எரியுது. நம்ம வந்து இப்போ வந்து குழம்பு வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நார்மலாக தாளிக்கிற மாதிரி குழம்பு வந்து நம்ம தாளிச்சிடுவோம். விறகு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. பாப்பா வேற அழுதுகிட்டே இருக்காங்க, சின்ன பொண்ணு. கரண்டி வேற இல்லை, ஒரு கரண்டி எப்போ இருக்குது. வந்துட்டேன்டா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நம்ம தாளிச்சாச்சு. பாப்பா அஞ்சிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மாங்காய் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கொதிக்கிறப்பே மாங்காய் போடணும். அதை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். மாங்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சதும் வந்து நம்ம மாங்காவை வந்து அலசி போட்டுட்டு மீனை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மீன் போட்டு கொதிக்க வச்சு குழம்பு இறக்கி வச்சிருவேன். பாருங்கள், இதில் வந்து நீல கலர் ஷர்ட்டு கடந்திருக்கும் போல். கரையாயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரங்களோட பனியனு. என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சட்டையில் வேற கரை பிடிச்சிருச்சு. துணி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு காலையிலேயே ஊற வச்ச துணி தான் இது. ஆனால் வந்து மணி ஆகிட்டுங்கிறதுனால துவைக்காமே வச்சுட்டு போயிட்டேன். தண்ணி வரலனாலும் இவ்வளோ துணியை துவைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ட்ரை பண்ணுவோம், நம்மளால முடியாதா? கண்டிப்பாக நம்மளால முடியும். நிறைய ட்ரெஸ்ஸில் வந்து சாயம் பிடிச்சிருச்சு. குழம்புல வந்து மாங்காய் போட்டு கொதிச்சிட்ருக்கு. இப்போ போய் மீன் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டா குழம்பு ரெடி ஆகிடும். அப்புறம் உலை வச்சுட்டு
இருக்க துணி எல்லாத்தையும் ஊற போட்டு துவைச்சி போட்டு குளிச்சுட்டு கிளம்பணும். மாமா கூட்டிகிட்டு போகணும். ரெண்டு நாள் துணியை துவைக்கல, எல்லா துணியும் சேர்த்து போட்டு ஒன்றா இருக்கு. இந்த பேண்ட்ல இருந்தால் சாயமே பிடிச்சிருக்கு போல. பாப்பாவோட பேண்ட், புது பேண்ட்டு. மாமா இருந்தால் துணி துவைக்கிற வேலையே எனக்கு இருக்காது. அவங்க எல்லா துணியுமே துவைச்சி போட்டு போயிடுவாங்க காலையில். மற்ற வேலையை தான் நான் செய்வேன். எல்லா வேலையும் நம்மளே செய்யணுங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுப்பு எரியுதான்னு சொல்லிட்டு இங்கே எது நான் திரும்பி பார்த்துட்டே வந்து துணியை துவைச்சிட்ருக்கேன். இது வந்து என் பொண்ணுக்கு பர்த்டே சட்டை. இது எங்கள் ஊரில் ஒருத்தர் கொடுத்த ஷர்ட்டு தான் இது. கெவுன் பர்த்டே வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அது வந்து இன்னும் வந்து எடிட் பண்ணாமல் இப்படி வச்சுருக்கேன். நிறைய வீடியோ எடுத்தாலும் எடிட் பண்ண முடிய மாட்டேங்குது. மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு உலைய போட்டுட்டு சொசைட்டி அரிசி போட்டு தான் இன்றைக்கி வந்து சாப்பாடு வடிக்க போகிறோம். அந்த அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு வழியாக மீன் குழம்பு வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுப்பில் வந்து உலைய வச்சுட்டு அரிசி வந்து ஊற வச்சுருவோம். ரேஷன் அரிசி அது கொஞ்சம் ஊற வச்சு வடித்தோம் அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். நம்ம வந்து எல்லா துணியுமே வந்து துவைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், துவைச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து நம்ம காய போட்டுக்கலாம். எல்லா துணியும் காய போட போகிறேன். துணி எல்லாத்தையுமே துவைச்சி காய போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ துணி இருக்குன்னு. ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லாமல் போக எனக்கு ஹெல்ப் பண்ணவே ஆள் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். எல்லாமே தண்ணி வந்தால் மட்டும்தான் துவைக்க முடியுங்கனால 2 நாள் துணி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போயிட்டு வந்ததுனால துவைக்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாத்தையும் துவைச்சாச்சு. அப்புறம் வந்து இது மதியம் சமைச்ச சாப்பாடு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு டின்னரும் சமைச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.